நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அப்பா பேனர்லேயே படம் பண்ணிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். ஸோ முதலாக வெளியே வந்து படம் பண்ணது உங்களுடைய பேனரில் தான். எஸ்ஐசி சாருக்கு ஃபோன் பண்ணார், பையனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். எஸ்ஐசி சார் அப்பா வந்து அவர்கிட்ட அந்த செக்கை கொடுத்தாரு விஜய் சார்கிட்ட. கொடுக்கும்போது சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி நீனு அப்படின்னு சொல்லி அந்த செக்கை கொடுத்தாரு. ஆக்சுவலி இன்றைக்கி அப்பா சொன்ன அந்த வார்த்தை வந்து அது 1000 மடங்கு பழிச்சிருச்சு. நெளிஞ்ச தகரடப்பா மூஞ்சி, இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுன்னு தமிழ்நாடு ரசிகளோட தலையெழுத்துன்னு குமுகத்தில் எழுதியிருந்தாங்க. அவரை வந்து ரொம்ப ஹட் பண்ணியிருந்துச்சுங்கிறது நான் கேள்விப்பட்டேன். நம்ம வந்து ஒரு நடிகனாக வரணும், நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும், நம்மளை வந்து தப்பாக எழுதின அந்த குமுதம் மாதிரி பத்திரிகைகளை மீறி நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு பண்ணவர். தனி ரூமு ஹீரோ கொடுக்குறது தான் நியாயம், அதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கோங்க அப்படின்போது முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் விஜய் சாரே ரூமுக்கு வந்தார். அங்கிள், நான் வந்து அப்பா அம்மாவோடய தங்கிக்கிறேன், அது வேண்டாம், வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட 3000 ஒரு நாளைக்கு ரெண்ட்டுன்னா ஒரு 30 நாளைக்கு 90,000 ஒரு ப்ரொடியூசருக்கு மிச்சமாகட்டுமே நினைக்கிறாரு எஸ்ஐசி சார். ஏன் அதை நம்ம வந்து இழுத்து விடணும்னு நினைக்கிறாரு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரது தான் முக்கியம் அப்படிங்கிறது விஜய் சாரும் நினைக்கிறாரு. விஜய் சார் நினைக்காம இருந்தால் அது நடக்குமா? அந்த சிங்கார கண்ணுக்கு மை கொண்டுவான்னு ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங் டான்ஸு இப்போ உள்ள படத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சாங்கு அப்போவே அப்படி ஆடிருப்பார். இப்போ பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுலேலாம் ஆடி இருக்கிற டான்ஸு அப்போவே அவ்வளோ பிரமாதமாக ஆடிருப்பார். ஸோ நீங்கள் விஷ்ணு படம் மூலமாக விஜய் சாரை அந்த ஆஸ்கர் மூவிஸ் மூலம் பண்ணுறாரு. அப்போவே கெஸ் பண்ணிங்களா நீங்கள் விஜய் வந்து இந்த இடத்துக்கு வருவார், இவ்வளோ பேர் நடிகராக வருவார்? நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அந்த செட்டில் உட்காந்துட்டு நான் அப்பாவும் பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், இந்த பையன் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவார் போலையே அப்படின்னு சொன்னார். அது சும்மா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் யதார்த்தமாக. அது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று எடுத்தோம். ஃபஸ்ட்டு டே ஃபைட்டு நடக்கும்போது அவர் எங்கேயோ கீழேருந்து மேலே எங்கேயோ குதிக்கும் போதோ என்னமோ டைவ் அடிக்கும் போது லைட்டாக கையில் சுண்டு விரலில் அடிபட்டுருச்சு. 15 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் சாரை. தம்பி வந்து கையில் அடிபட்டதுக்கப்புறம் திருப்பி ஃபைட்டில் நடிக்கிறதுக்கு பயப்படுது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கையில் அடிபட்டதுக்கே பயந்த ஒரு விஜய் சார் இன்றைக்கி வந்து அவ்வளோ தைரியமாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக, துணிச்சலாக, யாரும் எடுக்க முடியாத முடிவை எடுத்து இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக மாறிட்டார். ஒரு பக்கம் நீங்கள் வந்து பைரவி ரஜினி சார் கூட அப்பா வந்து டைரக்ஷனில் முதல் படம், இந்த பக்கம் விஷ்ணு விஜய் சார் கூட தயாரிப்பாளராக படம் பண்ணுறீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் சார் ரஜினி சார், விஜய் சார் சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த 2 பேரும் வந்து அப்பா கை தொட்டு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவுட் சைட் பேனரில். இப்படின்னும் போது எங்களுக்கு இதை விட பெருமை ஒன்றுமே இல்லை சார். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர், வேறு யாரும் இல்லை, ஆஸ்கர் மூவிஸ் எம் பாஸ்கர் அவர்களுடைய மகனான பாலாஜி பிரபு அவர்கள் தான் இந்த ஒரு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய அப்பா வந்து எம் பாஸ்கர், பைரவி, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், பௌர்ணமி அலைகள் அப்படின்னு பல படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு பயணத்தில் நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் தயாரிப்பாளராக அந்த ஆஸ்கர் மூவிஸ்க்கு நீங்கள் மாறுறீங்க. அது வரைக்கும் அவங்க தன்னுடைய அப்பா பேனர்லேயே படம் பண்ணிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். ஸோ முதலாக வெளியே வந்து படம் பண்ணது உங்களுடைய பேனரில் தான், விஷ்ணு திரைப்படம். அந்த ஒரு வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது சார், அது வந்து விஷ்ணு நடந்ததே வந்து பார்த்திங்கன்னா சார், அது வந்து சிலதெல்லாம் சினிமாவில் சொல்லுவாங்க அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் வந்து பாட்டு, ஃபைட்டு, எல்லாமே டைலாக்கு எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திங்கனாலும், எவ்வளோ பெரிய டைரக்டரை வச்சு எடுத்திங்கனாலும், அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா அமைப்புகளோடையும் கூடி வரணும். நவரசமும் அதில் கலந்து வந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, அப்படி லைட்டர் வேல ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த விஷ்ணு படம். வந்து டோட்டலாகவே என்னென்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், 93 காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரசிகன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ரசிகன் ரிலீஸ் ஆயிருந்தப்போ நாளைய தீர்ப்பு, அப்புறம் வந்து விஜயகாந்த் சாரோட சேர்ந்து செந்தூர பாண்டியெலாம் நடித்தார்.
அப்போ ரசிகன் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் வந்து காலேஜ் பசங்களுக்கு மத்தியில் யூத்துக்கு மத்தியில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படம் ட்ரெண்ட் ஆனதுனால கிட்டத்தட்ட நான் வந்து அந்த படத்தை வந்து ஒரு தேவி கலாவில் ஓடிச்சு ஒரு 7-8 தடவை பார்த்தேன். பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ நம்ம ஒரு சினிமா பேக்ரவுண்டில் உள்ளவங்க தானே, நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி இந்த இவரை வச்சு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் போலையே, இவர் வந்து அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வருவார் போலையே, நீங்கள் ஒரு சின்ன ஒரு எண்ணம் எனக்கு அப்போ மைண்டில் வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரோட சன்னு. ஏன்னா அப்படி தான் அப்போ அடையாளப்படுத்த முடியும். விஜய்னு சொன்னால் அப்போ தெரியாது, புரியுதா உங்களுக்கு? எஸ்எஸ்சியோட பையன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, ரசிகன் ஒரு படம் ஓடிட்டுருக்கு, அது நல்லா இருக்குது, நான் 2-3 தடவை 4-5 தடவை பார்த்துட்டேன் என்ன அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், என்ன அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னோம். அப்போ அப்பா சொன்னார், என்ன திடீர்னு வந்து சொல்கிற, எப்படி சரியாக வருமா அப்படின்னு கேட்டார். இல்லை சரியாக வரும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இம்மீடியட்டாக அது என்னன்னு தெரில, சில ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கணுன்னா அதுக்கு டக்குன்னு நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் உடனே எஸ்எஸ்சி சாருக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பையனை வச்சு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் எஸ்எஸ்சி சார். இந்த மாதிரி ஏன்னா வந்து நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், அப்புறம் தேவான்னு ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இது எல்லாமே அவங்களோட ஓன் பேனரில் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் யாருமே அவருக்கு வெளி ப்ரொடியூசர் யாருமே அவருக்கு போகல ஆக்சுவலி அந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அன்னைக்கு நைட்டே நீங்கள் முதல்ல படம் பார்த்துட்டிங்களா அண்ணேன்னு கேட்டார். படம் பார்க்கல அப்படின்னோடனே நான் 10 டிக்கெட் கொடுத்து விட்றேன் தேவிகலாவில், நீங்கள் நைட் ஷோ போகிறீங்களா அப்படின்னா நைட் ஷோ போகிறேன் வேலை முடிச்சுட்டு அப்படின்னா 10 டிக்கெட் கொடுத்து விட்டாரு. ஃபேமிலியோடு போய் பார்த்தோம், எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. பிடிச்சோன்னே அடுத்த நாளே என்ன பண்ணோம், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான செக் எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டு எஸ்எஸ்சி சார்கிட்ட சும்மா ஃபோன் பண்ணி, நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம், எப்போ இருப்பீங்கன்னு கேட்டால், நீங்கள் 10 மணிக்கு வாங்க நான் இருப்பேன் அப்படின்னாரு. காவேரி ஸ்ட்ரீட்டில் விருகம்பாக்கத்தில் தான் அவர் ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்போ நானும் அப்பாவும் காரில் போயிருந்தோம். ஒரு போன எஸ்எஸ்சி சாரை பார்த்து, இந்தாங்க 1 லட்ச ரூபா இருக்குது, கம்மிட் பண்ணிக்கலாம் விஜய் சாரை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், சார் இது வந்து அட்வான்ஸ் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கிட்ட இந்த பணத்தை கொடுக்காதீங்க சார், நான் நிறையா பணம் பார்த்துட்டேன், நிறையா அட்வான்ஸ் வாங்கிட்டேன், 46-47 படம் பண்ணிட்டேன், எல்லாமே நான் பார்த்துட்டேன், என்னுடைய சன்னுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸு, அதனால் நீங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், தப்பாக நினச்சிக்கோங்க, காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், நீங்கள் அவர்கிட்ட இந்த அட்வான்ஸை கொடுங்க, நான் வர சொல்கிறேன். பக்கத்தில் 2 தெரு தள்ளி தான் வீடு. உடனே ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர் விஜய் சார் வந்து ஒரு 15 மினிட்ஸில் ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, ஒரு செருப்பு போட்டு, வாட்ச் கூட கட்டலை, சிம்பிளாக டகன்னு பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணி அந்த 2 ஸ்ட்ரீட் தள்ளி வந்து வாசலில் நிறுத்திட்டு மேலே வந்தார். வந்தோன்னே அப்பா வந்து அவர்கிட்ட அந்த செக்கை கொடுத்தாரு வந்து சார்கிட்ட. கொடுக்கும்போது, சின்ன தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி நீனு அப்படின்னு சொல்லி அந்த செக்கை கொடுத்தாரு ஆக்சுவலி. அப்போ வந்து அவர் அப்பா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டார். இன்றைக்கி அப்பா சொன்ன அந்த வார்த்தை வந்து அது 1000 மடங்கு பளிச்சிருச்சு ஜாஸ்தியாக. அவர் வந்து இன்றைக்கி அவர் பெரிய ஸ்டாராக மட்டும் இல்லை, இப்போ ஒரு அரசியல் தலைவராகவும் மாறிட்டார். அவருடைய பாப்புலாரிட்டி இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டாம், அது அந்தளவுக்கு மாறிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயந்தான் ஆக்சுவலி. இப்போ இந்த அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பா கிட்ட எஸ்ஏசி சார் சொன்னார், நான் எஸ்ஏசி சார்கிட்ட நாங்கள் சொன்னோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு டயர்டாயிருச்சு பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பா சொன்னார், இல்லை சார் நான் வந்து சிவகுமார் சார் மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இவர் ரொம்ப யங் பாயாக இருக்கார், 19 வயசு பையனாக இருக்கார், எனக்கு இப்படிலாம் லவ் சப்ஜெக்ட்லாம் எடுத்து பழக்கம் கிடையாது. அப்போது நீங்கள் பண்ண விரும்பலைன்னா நம்ம வேறு டேரக்டர் போடுவோம், யூத்தாக யாராவது இப்போ அப்கமிங் டேரக்டர்ஸ் யாராவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா அவரும் ஒத்துக்கிட்டார். அப்போ நாங்கள் வேறு டேரக்டர்ஸ்க்காண்டி அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 மாதம் படம் டேக் ஆஃபே ஆகலை. இதுக்குள்ளே தேவா ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. தேவா ஷூட்டிங்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது, அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. 4 மாதம் நாங்கள் ஒரு டேரக்டர் கூப்பிடுவோம், நாங்கள் படம் பார்த்துட்டு வரேன் சார்னு போவாங்க, வந்து எனக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஒரு 7-8 டேரக்டரை கூப்பிட்டு நாங்களே டயர்ட் ஆகிட்டோம். என்ன காரணம்? ஏன்னா அப்போ விஜய் சாரை வச்சு படம் பண்ண விரும்பலை. இப்போ விமர்சனங்கள் நிறையா வந்தது அவர் மேலே. அப்போ விமர்சனங்கள் நிறையா வந்துச்சு. குமுதத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க. அது அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்துச்சுங்கிறது நான் கேள்விப்பட்டேன். சினிமா பேக்ரவுண்டில் இருக்கிற எனக்கே அது வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, யாரையும் வந்து பாடி ஷேமிங் பண்ணிலாம் எழுதக்கூடாது, அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. நெளிஞ்ச தகர டப்பா மூஞ்சி,
இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுன்னு தமிழ்நாடு ரசிகளோட தலையெழுத்துன்னு குமுதத்தில் எழுதியிருந்தாங்க. நான் சொன்னதை நினச்சிக்க போகிறீங்க, குமுதத்தில் எழுதியிருந்தாங்க. அது அந்த காலத்தில் அப்படி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் யாருமே, அப்போ நான் சொல்கிறது வந்து பாப்புலர் டைரக்டர்ஸ் யாரும் கிடையாது. அப்போ வந்து அப்கமிங் டேரக்டர்ஸ், ஒரு படம் பண்ணவங்க, 2 படம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு பார்த்தோம். அந்த 7-8 பேரை கூப்பிட்டு பார்த்ததில் நாங்கள் பேசினதில் யாருமே முன் வரல சார். நம்புவீங்களா? அப்படி கை கழுவிட்டு ஏதோ ஒரு காரணம், வேறு காரணங்கள், இல்லை சார் நான் இந்த படம் கமிட் ஆகிட்டேன், இந்த அவரோட பண்ணுறேன், அர்ஜுன் சாரோட பண்ணுறேன், அப்படி இப்படின்னு போயிட்டாங்களே தவிர யாரும் வரல. அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், சரி இது வந்து வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் எஸ்ஏசி சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகணும்னா நீங்கள் தான் மறுபடியும் பண்ணணும் டைரக்ட், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, மறுபடியும் என்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லைன்னு போது, சார் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் யோசனை பண்ண டைம் கொடுங்க, நான் வந்து சாயந்தரம் வந்து நான் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி உங்கள் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சாரும் ஷோபாமாவும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க, சார் இப்போ பிரச்சனையே என்னென்னா சார், நாங்கள் 2-3 பேர் 4-5 பேர்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்ததில்ல, நீங்களும் பயங்கரமான கோவக்காரர், டென்ஷன் பார்ட்டி, நானும் பயங்கரமான கோவக்காரர், டென்ஷன் பார்ட்டி. நீங்கள் போய் அவருக்கு படம் பண்ணிங்கன்னா 2 பேரும் அடிச்சுப்பீங்க, சண்டே ஆயிரும், பிரச்சனை ஆயிரும், ப்ராஜெக்ட் நின்று போயிடும், ட்ராப் ஆயிரும், அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க சார். நான் நம்ப தகுந்த என்னோடய விசஸ்டெல்லாம் கேட்கும்போது இது தேவையாக உங்களுக்குன்னு பயப்படுறாங்க சார், பயமாத்துறாங்க சார் அப்படின்னும்போது ஷோபாமாவும் சொன்னாங்க, ஆமாண்ணே எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, இவரும் பயப்படுறாரு, நல்லபடியாக நம்ம சேர்ந்துருக்கோம், நல்லபடியாக ப்ராஜெக்டை முடித்து வெளியில் கொண்டு வரணும். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு ரெப்யூட்டட் பேனர் ஃபஸ்ட்டு வந்ததில் எங்களுக்கு பெருமை. இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், அதனால் இதில் எதுவும் தடை வந்துடக்கூடாது, அதனால தான் நாங்கள் தயங்குறோம் அப்படின்னும்போது அப்பா ஒரு ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, நான் இந்த படத்தில் படப்பிடிப்புக்கோ இல்லை வந்து எங்கேயுமே வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், சாங் ரெக்கார்டிங் எங்கேயுமே நான் வரமாட்டேன், நான் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்க்க கூட வரமாட்டேன். அப்போ டபுள் பாசிட்டிவ் பார்ப்பாங்க, எப்போவுமே கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு கூட வரமாட்டேன், நான் ஃபஸ்ட் காப்பி மட்டும்தான் பார்ப்பேன். அதுவும் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் காப்பி ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறேன், இல்லைன்னா நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன். என் சன்னு வந்து பார்த்துப்பார் படத்தை ஃபுல்லாக. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸும் நான் பண்ணித்தரேன், நீங்கள் ரொம்ப தாராளமாக ரொம்ப நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணித்தரேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் விஜய் சார் வந்து அப்போ காஸ்டியூம்ஸ் வந்து பாம்பேயில் போய் எடுப்பார். அந்த பீரியடில் பாம்பேயில் போய் காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், நல்ல காஸ்டியூம்ஸ், ரொம்ப டேஸ்ட்டுள்ள ஆர்டிஸ்ட் அவர் வந்து. அவர் அப்போ வந்து ஒரு 19 வயசுன்னு நினைக்கிறேன், அவருக்கு 19 20 தான் இருந்துச்சு அவருக்கு. ரொம்ப காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவார், நல்லா எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சு ஓகே பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். சாங் காஸ்டியூம்ஸ்லாம் இன்னும் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த காஸ்டியூம்ஸ்லாம் எடுப்பார். அதெல்லாம் வந்து அவர்கிட்ட அப்போவே ஒரு நம்ம வந்து ஒரு நடிகனாக வரணும், நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும், நம்மளை வந்து தப்பாக எழுதுன இந்த குமுதம் மாதிரி பத்திரிகைகளை மீறி நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு பண்ணவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த குமுதத்தில் விஜய் சாரை தப்பாக எழுதுனாங்களோ அதே குமுதத்தில் 4-5 வருஷத்துக்குள்ளே காதலுக்கு மரியாதையெல்லாம் வந்து பூவை உனக்காக, காதலுக்கு மரியாதையெல்லாம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய ஸ்டாராக மாறிட்டாருன்னு சொல்லலாம், இல்லை மாறிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு புகழ் உச்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அதே குமுதத்தில் விஜய் சாரை போய் அப்ரோச் பண்ணி, நாங்கள் பண்ண தப்பு, எங்களுக்கு ஒரு தொடர் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாரோட ஒரு தொடர் ஒன்று அதில் வந்துச்சு, அது பேர் எனக்கு தெரில, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் வந்து விஜய் சார் வந்து இது பண்ணார். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறத எஸ்ஏசி சாரும் சரி விஜய் சாரும் சரி அந்த காலத்திலே வந்து அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. விஜய் சாரை விட எஸ்ஏசி சாருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, டிசிப்ளினாக, பர்ஃபெக்டாக, நினச்ச மாதிரி நினச்ச தேதியில் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எஸ்ஏசி சார் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்து பண்ணார். ஆக்சுவலி அதுதான் உண்மை. நாங்கள் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும், இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, மூணாரில் தான் அந்த படம் ஃபுல்லாக நடந்துச்சு. 30 நாள் மூணாரில் பண்ணோம், அப்புறம் ஒரு 5 நாள் பொள்ளாச்சி பண்ணோம், சென்னையில் ஒரு 10 நாள் பண்ணோம், இந்த சாங் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டோட்டலாக. அது மூணாரில் நடக்கும்போது மூணாரில் போய் நாங்கள்லாம் யூனிட் ஃபுல்லாக இறங்கியாச்சு. யூனிட்க்கெலாம் வேறு ரூம் போட்டுருக்கு. அங்கே ரெசிடென்சின்னு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், அப்போ அதுதான் மூணார்லேயே கொஞ்சம் பெரிய ஹோட்டல். அதில் வந்து விஜய் சாருக்கு ஒரு ரூமு. அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே ஷோபா அம்மா கூட இருந்தாங்க. எஸ்எஸ்சி சாரும் ஷோபா அம்மாவுக்கும் ஒரு ரூமு, எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரூமு, சங்கவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு ரூமு.
போட்டிருந்தோம் அந்த ஹோட்டலில். மற்ற அந்த தலைவாசல் விஜய் இவங்கெல்லாம் வந்து போகிறவங்க, நாங்கள் 30 நாளும் இருக்கணுங்கிறவங்க இவங்க தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ போட்டிருந்த போது அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் அக்காமடேட் பண்ணுறதுக்கு சாவி வாங்கி கொடுக்கும்போது எஸ்எஸ் சாரும் சோபாமாவும் அப்பாட்ட வந்து, சார் எங்களுக்கு வந்து விஜய்க்கு ஒரு தனி ரூம் வேண்டாம், நாங்கள் வந்து 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இல்லைம்மா அது தப்பு, அது எங்கள் படத்தில் அவர் ஹீரோ, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். உங்களுக்கு அவர் சன்னாக இருக்கலாம், பெட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து அவர் என்னுடைய படத்தினுடைய ஹீரோ. ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து நான் வந்து ஒரு தனி ரூமு ஹீரோ கொடுக்குறது தான் நியாயம், அதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கோங்க அப்படின்போது முடியவே முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் விஜய் சாரே ரூமுக்கு வந்தார். அங்கிள் நான் வந்து அப்பா அம்மாவோடய தங்கிக்கிறேன், அது வேண்டாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட 3000 ஒரு நாளைக்கு ரெண்ட்டுன்னா ஒரு 30 நாளைக்கு 90,000 ஒரு ப்ரொடியூசருக்கு மிச்சமாகட்டுமே நினைக்கிறாரு எஸ்எஸ்சி சார். ஏன் அதை நம்ம வந்து இழுத்து விடணும்னு நினைக்கிறாரு. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நடிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரது தான் முக்கியம் அப்படிங்கிறது விஜய் சாரும் நினைக்கிறாரு. விஜய் சார் நினைக்காம இருந்தால் அது நடக்குமா? நடந்திருக்காது இல்லை, விஜய் சாரும் நினைக்கிறாரு. அந்த மாதிரி அன்னைக்கே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். அந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா பட்டி தொட்டியெல்லாம் பையனும் சேர்ந்து பண்ண பாடல். ஆமாம் அம்மாவும் அதாவது சோபா மேடமும் விஜய் சாரும் சேர்ந்து பாடின ஃபஸ்ட்டு பாட்டு. விஜய் சார் அதுக்கு முன்னாடி 2-3 பாட்டெலாம் பாடியிருக்காரு எல்லா படத்துலையும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய்னு ஸ்க்ரீனில் பாடும்போதே வரும். ஆமாம் வரும். அதில் வந்து சோபாமாவும் விஜய் சாரும் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு. அந்த பாட்டு வந்து அன்றைக்கி பெரிய ட்ரெண்டிங். இன்றைக்கி கூட விஜய் சாரை பற்றி ஏதாவது போடும்போது அந்த பாட்டை போட்டுடுறாங்க. அது இல்லாமல் இந்த சிங்கார கண்ணுக்கு மை கொண்டுவான்னு ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங் டான்ஸு இப்போ உள்ள படத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சாங்கு அப்போவே அப்படி ஆடிருப்பார். இப்போ பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுலேலாம் ஆடி இருக்கிற டான்ஸு அப்போவே அவ்வளோ பிரமாதமாக ஆடிருப்பார். அப்போவே சூப்பராக ஆடிருப்பார் அந்த படத்தை. அந்த பாட்டை நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வாங்குற சாங்கு. சங்கவியும் விஜயும் அவ்வளோ பிரமாதம் ஆடிருப்பாங்க. சங்கவியால் ஆட முடியாது அவரோட சேர்ந்து, அவர் ஏதோ கோஆப்ரேட் பண்ணி ஆடிருப்பாங்க. ஆனால் விஜய் சார் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அந்த மாதிரி பிரமாதம் ஆடிருப்பார். அந்த பாட்டு இந்த பாட்டு இன்னும் அந்த படத்தில் ஓகேங்கிற ஒரு பாட்டு எல்லாமே அந்த படத்தில் வந்து ஹிட்டான பாட்டுகள் தான். அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அந்த படத்தில். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல விஜய் சாருக்கு ஒரு பெரிய வியாபாரம் பண்ண படம் விஷ்ணு தான். எங்களுக்கு பெரிய லாபம் கொடுத்த படம். அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த பீரியடில். காரணம் என்னென்னா, நாங்கள் திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட், அதான் சொல்கிறேன்னே, லைட்டர் வேல ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ப்ராஜெக்டே எங்களுக்கு அந்த காலத்தில் பெரிய லாபத்தை கொடுத்துச்சு விஜய் சாரை வச்சு. இந்த விஜய் சார் படம், விஷ்ணு படம் இவ்வளோ பெரிய வியாபாரம் ஆயிடுச்சுன்னு ஒரே நல்ல வியாபாரம் ஆச்சு சார். நாங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்து இன்றைக்கி நைட் பண்ணுறோம், 10 மணிக்கு தியேட்டரை விட்டு அந்த வெளியில் வரோம். அடுத்த நாள் 10 மணிக்குள்ளே எந்த ஏரியாவும் நாங்கள் கூப்பிட்டு வியாபாரத்துக்கு கூப்பிட்டோம், வரமாட்டேன்ட்டாங்க. அந்த பீரியடில் நாங்கள் குறைச்ச விலைக்கு கொடுக்குறதா இருந்தோம், அப்போ வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் 10 மணிலேருந்து நைட் 10 மணிலேருந்து அடுத்த நாள் நைட் 10 மணிக்குள்ளே 7 ஏரியா விற்று போச்சு பெரிய விலைக்கு. ஒரு ஏரியாவுக்கு 10 பேர் க்யூவில் நின்னாங்க. நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல, எங்களுடைய ப்ரொடக்ஷன் கேரியர்லேயே நாங்கள் அப்படி ஒரு வியாபாரம் பண்ணதில்லை, அவ்வளோ டிமாண்டான வியாபாரம் பண்ணதில்லை. அப்படி ஒரு வியாபாரம் பண்ணோம். அது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படமும் 100 days போச்சு. 100 days. விஜய் அவருடைய சம்பளம் எவ்வளோ? ஏன்னா முதல் தடவை வெளியிலேருந்து ஒரு சம்பளம் வாங்குறாரு. ஆமாம், அந்த படத்தில் வந்து எஸ்எஸ்சி சார்ட்ட நாங்கள் போய் கேட்டோம், உங்களுக்கு என்ன சம்பளம் விஜய் சார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் சொன்னார், சார் இதெல்லாம் என்ன சார் என்கிட்ட கேட்டுக்கிட்டு, நீங்களே ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர், உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஹீரோவாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, பேனரில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் விருப்பப்பட்டு எந்த சம்பளம் கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நாங்கள் முதல்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கும்போது சம்பளம் பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் 3 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் எஸ்எஸ் சார் ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு பெரிய பணம் கிடையாது அது. ஏன்னா எஸ்எஸ்சி சார் வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு டைரக்டர், ப்ரொடியூசர். ஒரு 45 படம் அப்போ எடுத்திருக்காரு. இது 46வது படமோ 47வது படமோ விஷ்ணு. அவ்வளோ பெரிய ரெப்புடேஷனில் உள்ளவருக்கு இந்த 3 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட்டாக கிடையாது. ஆனால் அவங்க சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. சூப்பர்.
ஸோ நீங்கள் விஷ்ணு படம் மூலமாக விஜய் சாரை அந்த ஆஸ்கர் மூவிஸ் மூலம் பண்ணுறாரு. அப்போவே கெஸ் பண்ணீங்களா நீங்கள் விஜய் வந்து இந்த இடத்துக்கு வருவார், இவ்வளோ பெரிய நடிகராக வருவார்? ஆமாம், நான் நிச்சயமாக கெஸ் பண்ணேன். நானும் கெஸ் பண்ணேன், எங்கள் ஃபாதரும் கெஸ் பண்ணாங்க. அது ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஓகேன்னு ஒரு சாங் எடுத்தோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி கையை வச்சுட்டு சொல்லுவார் அந்த பாட்டில். அதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக எஸ்எஸ்சி சார் சென்டிமெண்ட்டாக எடுத்தார். அந்த பாட்டு வந்து சென்னையில் நம்ம விஜயவாகினியில் ஷூட் பண்ணோம். இப்போ இல்லை, இப்போ இந்த ஃபோரம் மாலா மாறிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல ஷூட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாள் அந்த பாட்டு வந்து செட்டில் எடுத்தோம். நீங்கள் நம்ம மணிக்கு தான் சொன்னோம்ல, சிங்கார கண்ணுக்கு மைகண்டுவாக்கு ஆடினார்னு. அந்த இந்த பாட்டில் ஃபஸ்ட்டு டே சார், அப்போ தான் யாருக்குமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே, இத்தனைக்கும் ஒரு 5வது படம், பெருசாக வந்து ஒரு சின்ன பயமோ ஒரு தயக்கமோ இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் பிரமாதமாக ஆடினார். நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அந்த செட்டில் உட்காந்துட்டு நான் அப்பாவும் பார்த்துட்டு, எங்கள் அப்பா சொன்னார், இந்த பையன் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவார் போலியே அப்படின்னு சொன்னார். சும்மா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் யதார்த்தமாக. அது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளுமையான நடிகராக வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமாக பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவார், இவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக இன்றைக்கி அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ பிஹேவ் பண்ணுறாரு. இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும் இதில் என்னென்னா, அவர் ஃபைட் பண்ணும்போது கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று எடுத்தோம் இங்கே செட்டில், சென்னையில் தான் நினைக்கிறேன், எங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் எடுத்த, பிரசாத் ஸ்டுடியோவா என்னன்னு தெரில, ஒரு குடோன் மாதிரி ஒரு செட்டில் வந்து ஃபைட் எடுத்தோம். அப்போ கனல் கண்ணன் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். அந்த ஃபைட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஃபைட்டு நடக்கும்போது அவர் எங்கேயோ கீழேருந்து மேலே எங்கேயோ குதிக்கும் போதோ என்னமோ டைவ் அடிக்கும்போது லைட்டாக கையில் சுண்டு விரலில் அடிபட்டுருச்சு. அவர் வலியில் வந்து ரொம்ப துடிச்சிட்டார். அவர் எஸ்எஸ் சார், அவர் ஒரே சன் இல்லையா, அவங்க சோபா மேடமும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பதறி போயிட்டாங்க, என்னாச்சுன்னு பதறி போயிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து இல்லை டேடி ரொம்ப வலிக்குது அப்படின்னோடனே ஷூட்டிங்கை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக ஃபைட்டு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு, கோஆப்ரேட் பண்ணார். ஒரு நாள் பாதியில் போயிட்டா இதாயிரும் அப்படிங்கிறதுனால அது பண்ணார். பண்ணிவிட்டு இப்போ போய் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மைல்டு ஏர்லைன் கிராக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுண்டு வரலாம் இருந்துச்சு. அப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் படி ஒரு 15 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் சாரை. இது பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ எஸ்எஸ்சி சார் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் ஒரு 15 டேஸ் கழிச்சு தான் பண்ண முடியும் போல, தம்பிக்கு அடிபட்டுருச்சு, லைட்டாக பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ சொன்னார், உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்க, இந்த 2 நாள் முடிஞ்சிச்சுன்னா படம் முடிஞ்சிச்சு, வரட்டும் பிரச்சனை இல்லை, ரிலீஸ் நம்ம ஒன்றும் கமிட் பண்ணல அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் 15 டேஸ் முடிஞ்சிருச்சு, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. அப்பயும் அவர் வந்து அந்த ஃபைட்டு பேலன்ஸ் ஃபைட்டு முடிக்கிறதுக்கு வரல விஜய் சார். அப்போ நாங்கள் எஸ்எஸ்சி சார்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன சார் நம்ம அந்த ஃபைட் முடிச்சிடலாமா, 2 நாள் தானே பேலன்ஸ் இருக்குது, அதோட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம், பூசணிக்காய் உடைச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை சார் சொல்கிறேன், இன்னும் 2 நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் எஸ்எஸ்சி சார்கிட்ட அப்பா வந்து நேரடியாக நானும் அப்பாவும் போனோம். போய் என்ன சார் பிரச்சனை, தள்ளி போட்டுகிட்டே போகிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், இல்லை சார் அது வெளியில் சொல்கிறதுக்கே யோசனையாக இருக்குது, தம்பி வந்து கையில் அடிபட்டதுக்கப்புறம் திருப்பி ஃபைட்டில் நடிக்கிறதுக்கு பயப்படுது, டேடி மறுபடியும் ஏதாவது அடிபட்டு போன்கின்னு உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுது, நாங்கள் செல்லமாக வளர்த்துட்டோம், எங்களுக்கு வேறு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அப்பா சொன்னார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலைன்னா நானும் போய் பேசட்டுமா அப்படின்னாரு. போனோன்னே நாங்கள் விஜய் சாரை அவன் வீட்டில் தான், இங்கே விருகம்பாக்கம் வீட்டில் தான் அவர் மீட் பண்ணி, இந்த மாதிரி அப்பா ஒன்று சொன்னோம், ஒன்றும் பயப்படாத தம்பி, நீ என் பையன் மாதிரி, நான் என்ன பாதுகாப்பாக நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக எடுப்போம், நீங்கள் ஃபைட்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க, அதெல்லாம் மூணாறுலாம் நிறையா பண்ணியிருப்பார் ஃபைட்லாம். அடிப்பட்டோன்னே சைக்காலஜிக்கலாக ஒரு சின்ன ஃபியர் வந்துருச்சு. வயசு கம்மி தானே, 19 வயசில் இருக்கும்ல, நம்ம எல்லாருமே அப்படி தானே கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி இருந்தோன்னே அந்த ஃபீலிங்கில் ஒரு இப்போ சொன்னோன்னா அப்போ அப்பாட்ட சொன்னோம், இல்லை அங்கிள் நான் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, வந்து முடிச்சு கொடுத்துறேன்னு வந்து முடிச்சு கொடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கையில் அடிபட்டதுக்கே பயந்த ஒரு விஜய் சார் இன்றைக்கி வந்து அவ்வளோ தைரியமாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக, துணிச்சலாக, யாரும் எடுக்க முடியாத முடிவை எடுத்து இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக மாறிட்டார். கட்சியும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எலெக்ஷன்லேயும் கூடிய சீக்கிரம் நிற்க போகிறாரு. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாவில் ஜொலித்த மாதிரி நிச்சயமாக அரசியல்லையும் ஜொலிப்பார். அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி வந்துட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறிட்டார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
ஸோ விஷ்ணுவை முடிக்கிறீங்க, திரும்ப ஏன் விஜய் சார் கூட படம் பண்ணல? ஆமாம், நாங்கள் வந்து விஷ்ணு முடித்து சென்சார் பண்ணிவிட்டு நான் எஸ்ஏ சந்திரசேகர் சார், இப்போ வந்து அப்பா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவிச்சந்திரன் இருக்கார்ல இப்போ, அப்போ வந்து அந்த படத்துக்கு அவர் வந்து பிஸ்னஸ்க்கெலாம் அவர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ரவிச்சந்திரன் சார். அவர் 4 பேரும் லிஃப்ட்டில் கீழே வந்துட்டுருக்கோம் நம்ம சாஸ்திரி பவன்லேருந்து. அப்பா சொல்கிறாரு, இன்னொரு படம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னோடனே, நீங்கள் செக் கொண்டு வந்து கொடுங்க சார், உங்களுக்கு பண்ணாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸு. ஏன்னா வந்து விஷ்ணு படத்தை பெரிய வியாபாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, ஒரு ஆர்டிஸ்ட்டு வியாபாரமான ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் சினிமாவில் விடுவாங்களே, அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க. அன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கிற டாப்பில் இருக்கிற எல்லா பேனர்ஸும் விஜயை சூழ்ந்துட்டாங்க. ஒரு 10 படத்துக்கு அவர் கமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, டக்குன்னு கமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா வந்து அந்த பீரியடில் ரிலீஸ்க்கு முன்னாடியே நானும் அப்பாவும் போய் எஸ்எஸ்சி சார்ட்டையும், விஜய் சார் அப்போ இல்லை, வீட்டில் எங்கேயோ வெளியில் போயிருந்தார், எஸ்எஸ்சி சார்ட்டையும் சோபா மாட்டையும் ஒரு 1 லேக் தான் 1 லேக் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். 1 லேக் அட்வான்ஸ் கொடுத்துருந்த போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டேட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், சார் இந்த படம் இருக்குது, அந்த படம் இருக்குது, பூ எனக்காக இருக்குது, அது காதலுக்கு மரியாதை இருக்குது, கொஞ்சம் அதை முடிச்சிடலாம், கொஞ்சம் இதை முடிச்சிடலாம், அதை முடிச்சிடலாம்லாம் சொல்லிகிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே அவர் வந்து பெரிய ஸ்டாராக மாறிக்கிட்டே இருக்கார், ரொம்ப பெரிய ஸ்டாராக மாறிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு படம் வரும்போது வேறு உச்சத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்புறம் அந்த அட்வான்ஸ் வந்து அவர்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து அதை திருப்பி கேட்டோம், இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் உடனே திருப்பி கொடுத்து விட்டார். அதெல்லாம் வேறு விஷயம். பட் இன்றைக்கும் எஸ்ஐசி சாரை வந்து நான் எங்கேயாவது தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் மீட்டிங் இல்லை ஏதோ கல்யாணம் எங்கேயாவது பார்த்தா கூட சோபாமா எஸ்ஐசி சார் எல்லாம் போய் விஷ் பண்ணோம்னா, நல்லா இரு தம்பி, காட் பிளஸ் யூ, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு தான் போவார். ரொம்ப பிரியமாகவும் ரொம்ப மரியாதையாகவும் நம்மகிட்ட இருப்பார். அவரை முதல் படமாக விஜய் சாரை நம்ம பண்ணோங்கிறத வந்து அவர் என்றைக்குமே நினைக்கிறார். விஜய் சாருக்கும் மனசுக்குள்ளே அது இருக்கும், இல்லாமல் இருக்காது. யாருக்குமே அது மனசில் இருக்கும்ல, அது நிச்சயமாக மனசில் இருக்கும். 2013 நினைக்கிறேன், ஆமாம் 2013 டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி 25ஆம் டி நகர் ஜிஆர்டியில் வந்து ஒரு 5 தயாரிப்பாளர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான் உட்பட ஒரு 5 தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுத்து அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு 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 1 hour கிட்ட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக அது டைம் பாஸ் ஆச்சு, மரியாதை பண்ணார். ஒரு பக்கம் நீங்கள் வந்து பைரவி ரஜினி சார் கூட அப்பா வந்து டைரக்ஷனில் முதல் படம், இந்த பக்கம் விஷ்ணு விஜய் சார் கூட தயாரிப்பாளராக படம் பண்ணுறீங்க. 2 பேர்ட்டையும் பார்த்து இந்த விஷயம் இவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பர்சனலாக? சார் அப்படி நான் சொல்ல விரும்பலை சார். 2 பேருமே 2 விதமான துருவங்கள் சார், 2 விதமான சூப்பர் ஸ்டார். ஏன்னா ஒரு கட்டத்தில் ரஜினிக்கு அடுத்து இவர் தான் சூப்பர் ஸ்டார். ஒரே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சினிமாவில் நம்பர் 1 இருக்கிற ரஜினி சார், அவர் வந்து எங்கள் அப்பா தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற சந்தோஷம் பெருமை என்றைக்குமே என் மனசுக்குள்ளே இருக்கும். என் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பிரதர்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி நம்ம கைத்தொட்டு, எங்கள் அப்பா கைத்தொட்டு அவர் வந்து முதல் படமாக அவுட் சைட் பேனர் பண்ண விஜய் சாரும், அவரும் வேறு ஒரு துருவத்தில் அவரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார், இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக இருக்கார், ஒரு கட்சி தலைவராக ஆகிட்டார். அப்படின்னும் போது நாளைக்கு என்ன வேணால் நடக்கும், எது வேணால் நடக்கும். அவ்வளோ பெரிய உயரத்துக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சார் ரஜினி சார், விஜய் சார் சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த 2 பேரும் வந்து அப்பா கை தொட்டு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவுட் சைட் பேனரில். இப்படின்னும் போது எங்களுக்கு இதை விட பெருமை ஒன்றுமே இல்லை சார். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இன்னும் படம் பண்ணல, இப்போ ஏன் படம் பண்ணல அப்படி என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இப்போ இருக்கிற சினிமாவில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அப்பா பேர்லாம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த 2 கிரெடிட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து டோட்டல் அந்த சினிமாவுக்கு எங்கள் அப்பாவும் நானும் வந்ததுக்கு முழு சந்தோஷம் கிடச்சிருச்சு.
இதுக்கு மேலே என்ன வேணும்? ரெண்டு சூப்பர் ஸ்டாரை நம்ம பேனரில் வந்திருக்காங்க, 2 சூப்பர் ஸ்டாரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் வேறு மாதிரி டைமென்ஷனில். அப்படின்னும் போது இதோட சந்தோஷமான பெருமையான விஷயம் என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது போதும். ஆமாம், நிச்சயமாக பூர்ண திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டார். ஆனால் எனக்கு எங்கள் குடும்பத்தாருக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறோம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.